Hello all, after a long time. Hope all doing well. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு விஷயம் காட்டுறதுக்கு ஆக்சுவலி எனக்கும் மாமாக்கும் கொஞ்சம் சண்டை மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ், ஸோ வென் எவர் ஹீ இஸ் அப்செட் ஆர் எங்களுக்குள்ள சண்டை மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஹில் நாட் டாக் டு மீ, சிம்பிளி ஹில் ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் எவ்ரி திங். வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ண மாட்டார், எனக்கு நார்மல்ஸ் கால்ஸ் எல்லாமே பந்த் பண்ணிடுவார். மும்பையில் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். வெளியே லைக் ஹீல் பி அலோன், அவங்களுக்கு தனிமையே வாழ போயிடுவாங்க. ஸோ சேம் திங், அவர் ஷிப்பில் இருந்தாருன்னா ரொம்ப பேட் ஹேபிட் ஆக்சுவலி அது. இனி எங்கள் டென்ஷன் படுத்ததுக்காகவே ஹீல் ஜஸ்ட் நெட் பந்த் பண்ணி வச்சுருவாங்க. இன்டர்நெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் இன்டர்நெட் பந்த் பண்ணி வச்சுருவாங்க. ஹீல் டிரெக்ட்லி நாட் டாக் டு மீ, கால் பண்ண மாட்டாங்க. அவருக்கா தகுந்த நேரம் கால் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் யூ பழக்கமாச்சு. ஸோ நான் ரொம்ப காமாகவே இருந்தேன். இந்த வட்டம் நான் ரொம்ப ஹைப்பர் ஆகலை, இல்லை நான் ரொம்ப ஹைப்பர் ஆயிடுவேன். பட் இந்த வட்டம் நான் கொஞ்சம் காமாக இருந்தேன். ஸோ என்னையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 daysக்கு அப்புறம் கொஞ்சம் மஸ்கா பாலிஷ்லாம் அடித்தார். அதுக்கப்புறம் இப்போ என்ன அனுப்பியிருக்காரு பாருங்கள். டைம் கிஃப்ட்டு இதெல்லாம் மெனக்கிட்டுன்னு அங்கேருந்து ஷிப்பில் இருந்து ஹி ஆர்டர்ட், ஹி கஸ்டமைஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ஹி சென்ட் இட் மீ. ஸோ ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். இன்னொன்று ஒரு கிஃப்ட் இருக்குது, அது என்னதுன்னு தெரியல. பட் சின்ன மேடம் டியூஷன் போயிருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் ஷி ஆக்ஸ் மீ டு ஓப்பன் இட். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன், என்னதுன்னு பார்க்க. ஸோ அடிக்கடி சண்டை போடுங்கப்பா.